ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மஞ்சுஸ் மேஜிக்கல் ஒர்க். இன்னைக்கு வந்து கலர் பீட் யூஸ் பண்ணி சிம்பிளான ஒரு 4 நெக்லைன்ஸ் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலரும் ப்ளூ கலர் பீட்ஸும் எடுத்திருக்கேன். பீட் நீடிலும் சீவிங் த்ரெட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நீடிலில் வந்து பீட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை எடுத்துட்டு 2 ஆரஞ்சு கலர் பீட் வந்து லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். திரும்ப 2 ஆரஞ்சு கலர் பீட்ஸ் லோட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இனி வந்து நான் ப்ளூ கலர் பீட் வந்து லோட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த டைப் ஆஃப் நெக்லைனுக்கு 4 ஆரஞ்சு கலர் பீடு 4 ப்ளூ கலர் பீடுன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 5 6 உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ஸ் மட்டும் 2 பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். முடிச்சுட்டு எண்ணாட் போட்டுக்கலாம். செகண்ட் டைப் ஆஃப் நெக்லைன் டிசைனுக்கு வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு 2 ஆரஞ்சு கலர் பீட் லோட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்து 2 ப்ளூ கலர் பீட் லோட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கிறேன். திரும்ப ஆரஞ்சு கலர் பீடு, அப்புறம் ப்ளூ கலர் பீடு. இதவே வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வர போகிறோம். நம்ம என்ன கலர் பீட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோல்டன் கலர் கூட ஒயிட் கலர் சேர்த்து கூட நீங்கள் இந்த மாதிரி நெக்லைன் வந்து யூஸ் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். முடிச்சுட்டு எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். எண்ணாட் வந்து ப்ராப்பராக போடுங்க, இல்லைன்னா பீட் ஒர்க் வந்து வேஸ்ட் ஆயிரும். தேர்டு டைப் பார்த்தீங்கன்னா, நான் வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு 2 ஆரஞ்சு கலர் பீட் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் போட்டுட்டு இனி வந்து நான் 6 ப்ளூ கலர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். 2 ப்ளூ கலர் பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். 2 பீட்ஸ் தான் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் போடணும். 2க்கு மேலே பீட் லோடிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் நிறையா வந்து ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து நான் ப்ரீஃபாக இன்னொரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க எங்கள் சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிசைனில் வந்து 2 ஆரஞ்சு கலர் பீடு 6 ப்ளூ கலர் பீடு, திரும்ப 2 ஆரஞ்சு கலர் பீடு 6 ப்ளூ கலர் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டைப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். முடிச்சுட்டு எண்ணாட் போட்டுக்கலாம். ஃபோர்த்து டைப் ஆஃப் நெக்லைனில் வந்து கலர் பீட் யூஸ் பண்ணி எம்போஸ் லோடிங் வந்து போட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் த்ரெட் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பைப்பிங் த்ரெட்டுக்கு பதிலாக ஒரு லைன் ஆஃப் பீட் லோடிங் கூட கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து எம்போஸ் லோடிங் போட்டுக்கலாம். இப்போ பைப்பிங் த்ரெட் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணோம். பைப்பிங் த்ரெட் வந்து நம்ம எண்டுக்கு கொஞ்சம் கீழேருந்து க்ராஸாக ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் பைப்பிங் த்ரெட் வந்து வெளியே தெரியாது. த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நான் 4 ஆரஞ்சு கலர் பீட் வந்து லோட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் பீட் வந்து லோட் பண்ணிக்கோங்க. 3 பீடு லோட் பண்ணலாம், 4 5 லோட் பண்ணலாம். பைப்பிங் த்ரெட்டோட சைஸை பொறுத்து அது. நீங்கள் உங்கள் பைப்பிங் த்ரெட் என்ன சைஸோ அதை பொறுத்து நீங்கள் லோட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. க்ராஸாக வச்சு ஸ்டிச் போடணும். அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லை, ஸ்மால் செயின் ஸ்டிச் தான். இனி வந்து அந்த த்ரெட்டை அப்படியே பேக் சைடில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் திரும்ப வந்து 4 ஆரஞ்சு பீட் வந்து லோட் பண்ண போகிறோம். போட்டுட்டு க்ராஸாக கொண்டு போய் திரும்ப ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கணும். இதை தான் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். நம்ம வந்து 2 லைன் ஆரஞ்சு பீடு 2 லைன் ப்ளூ பீடு அந்த மாதிரியும் கொடுக்கலாம். 3 லைன் ஆரஞ்சு பீடு 3 லைன் ப்ளூ பீடு அந்த மாதிரியும் கொடுக்கலாம். நான் இப்போ வந்து 3 லைன் ஆரஞ்சு பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 3 லைன் ப்ளூ பீட் வந்து கொடுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து நம்ம போடுவோம். அப்படியே த்ரெட்டை பேக்கில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ணணும். இதை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன கலர் பீட் லோட் பண்ணணுமோ அந்த பீடை வந்து நம்ம லோட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் ப்ளூ கலர் பீட் வந்து லோட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு ரிவர்ஸில் வந்து நம்ம கொண்டு வந்து திரும்ப வந்து இதவே தான் வந்து ரிப்பீட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ லைன் ஆஃப் கலர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். டிசைனர் சாரீக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கலர் பீட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். டிசைனர் சாரீக்கும் வந்து நல்லா ஒத்து போகும். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.